ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து மை ஸ்டாண்டிங் ட்ராமாவில் வந்து அடுத்த எபிசோட பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம், இந்த மிங் பையன் வந்து குடிச்சிட்டு வந்து ஜோ கிட்ட வந்து தோங்க நினச்சி பேசுகிற வரைக்கும் பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து இன்னைக்கான எபிசோட போய் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மிங் பையனுக்கு வந்து ஹேங் ஓவர்லாம் போய் இப்போதான் ஜோ கிட்ட வந்து பேசவே ஆரம்பிக்கிறான். ஆமாம், நேற்று ராத்திரி நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு இந்த மிங் கேட்க, நீ அதான் வந்த அப்படின்னு இந்த ஜோ பையன் வந்து கடுப்புலேயே தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஜோக்கு இதுக்கு மேல இந்த விங்கோட ஃபேஸ் எல்லாம் பார்க்க விருப்பம் இல்ல. அவனோட கிளம்பிக்கிட்டு இருக்கான். எப்போ வருவ அடி விங் கேட்க, லேட் ஆகும்டா அப்படின்னு ஜோ வந்து ரொம்ப கடுப்பா தான் பேசிக்கிட்டு இருக்கான். எங்களுக்கு இவன் இப்படி கடுப்பா இருக்கான்னு இன்னும் புரியல. ஜோ இப்போ ஆபீஸ்க்கு வர அங்க இந்த தோங்கு டேரக்டர் இருக்காங்கள, ரெண்டு பேத்துக்கு நல்ல வந்து பெரிய பஞ்சாயத்தே போய்கிட்டு இருக்கு. தோங்குக்கு கல்யாணம் வரப்போதாம். ஸோ அதனால வந்து ஷூட்டிங் வந்து தள்ளி வைக்க சொல்றான். ஆனா டேரக்டர் வந்து முடியவே முடியாது சொல்லியிருக்காங்க. இந்த தோங்கு பிடிச்ச புடியில வந்து ரொம்ப விடாப்படியா இருக்கான். அப்பனா என்ன வந்து இந்த மூவில வந்து தூக்கி விட்டுருங்க, நான் கிளம்புறேன்னு தோங்க கிளம்ப போடா போ. என்ன நீ ஒருத்தர் மட்டும் தான் ஆக்டரா, வேற யாரும் எனக்கு வந்து கிடைக்க மாட்டாங்களா? கிடைச்சிட்டாங்கடா, ஜோ தான் இந்த படத்துக்கான ஹீரோ அப்படின்னு டேரக்டர் சொல்ல, இதை கேட்குற ஜோக்கு ஷாக்கு, தோங்கு ஷாக்கு, எல்லாருக்கும் பெரிய ஷாக்கா இருக்கு. ஜோ ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப பயப்படுறான். பயப்படுற விஷயத்த வந்து வட்டு இருக்காங்களே அவங்கிட்ட தான் போய் சொல்லிட்டு இருக்கான். அந்த வட்டு தான் இந்த ஜோ வந்து சமாதானப்படுத்தி இருக்காங்க. டேய், எத்தனை நாள் தான் நீயும் டூ போட்டு இருப்ப, நீ எப்போதான் முன்னாடி வர போற, நீயே ஹீரோ ஆகும்டா அப்படின்னு வட்டு வந்து சொல்ல, இப்போதான் இந்த ஜோ பையன் வந்து ஒரு விஷயத்த யோசித்து பாக்குறான். அந்த மிங் பையன் எதுக்கா என்ன வந்து காதலிச்சான்? நான் தோங்கோட டூப்பு அப்படின்னு என்ன காதலிச்சான். இதுக்கு மேல என்னால டூப்பா இருக்கலாம் முடியாதுப்பா, நானும் ஹீரோ ஆகணும் அப்படின்னு ஜோவோட மனசுக்குள்ளேயும் ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதனால இந்த ஜோ பையன் இருக்காம்ல, ஜோ பையனும் ஓகேன்னு சொல்ல வட்டும் டக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. டே ஓகே தானே அப்படின்னு வட்டு வந்து 2க்கு 3 தடவை வந்து நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டு டைரக்டரே சொல்றாங்க, வேற என்ன, இப்போ இந்த ஜோ பையனுக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைச்சிருக்கு. எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ராத்திரி வந்து உங்க வீட்லயே தங்கலாமா அப்படின்னு வட்கிட்ட கேட்க, வட்டும் ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, வட்டு வீட்டுக்கு கூட்டு போறாங்க. வட்டோட ஒய்ஃப் வந்து பிரெக்னண்டா இருக்காங்க. பரவாயில்லையே, வயிறு பெருசா இருக்கு அப்படின்னு ஜோ வந்து கேட்க, ஆமா ட்வின்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு வட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பேச்சு வாக்குல வந்து, எப்பா உன்னை பார்த்த பிறகு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த இன்டர்நேஷனல் ஷூட்டிங் இருக்குல்ல, அந்த ஷூட்டிங்ல வந்து ஸ்டன்ட்மேன்லாம் தேவைப்படுதான் அப்படின்னு வட்டோட ஒய்ஃப் வந்து பேச ஸ்டார்ட் பண்றாங்க. ஏமா அது லைசன்ஸே இல்லாத கம்பெனிமா, உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது, அதை பத்திலாம் எதுக்கு இவங்கிட்ட சொல்லியிருக்க, விடுமா சாப்பிட்டு ஏதாச்சும் எடுத்துமா அப்படின்னு வட்டு வந்து ஒய்ஃபா உள்ள அனுப்பிவிட்டாங்க. ஒய்ஃபா உள்ள அனுப்பிவிட்டு, டேய் இன்னைக்கு ராத்திரி நீ என் வீட்டுல ஸ்டே பண்ணிருக்கனா, ஏதோ பிரச்சனை இருக்கு. அன்னைக்குதான் அந்த பையனை பார்த்தேன்ல, என்ன அவனுக்கும் உனக்கும் நல்லா வந்து ஏதாச்சும் பிரச்சனையா என்ன அப்படின்னு மட்டும் வந்து கரெக்டா கேட்க, கரெக்டா தான் கேக்குறீங்க, அவன் என்ன லவ் பண்ணல, அவன் தோங்க தான் லவ் பண்ணிருக்கான். தூங்க அடைய முடியல அப்படின்னுக்காக அவனோட டூப்பா இருக்க என்ன போய் லவ் பண்ணிருக்கான். எப்படின்னா எப்படி அவன் கூட நான் இருக்க முடியும் அப்படின்னு ஜோ வந்து கஷ்டத்தை வந்து வாட்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயும் பாருங்க, அந்த மிங் பையனுக்கு வந்து மூக்கு வேர்த்துச்சு போல இருக்கு. அவன் வேற கால் பண்ணியிருக்கான். கால் பண்றத பார்த்தோன்னே ஜோக்கு கடுப்பாயிடுச்சு. எடுத்த உடனே, ஏய் எப்படா என் வீட்டை விட்டு வெளியே போவ, எப்ப என் வீட்டை விட்டு வெளியே போவ அப்படின்னு ஜோ வந்து கத்திக்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் இருந்து வேற அந்த மிங் வேற ஓவரா சீனை போடுறான். என்னது நான் வெளியே போகணுமா அப்படின்னு ஓவரா சீனை போட, ஜோ இதுக்கெல்லாம் அசரல, போகணும் தான் அப்படின்னு ஜோ வந்து ரொம்ப உறுதியா இருக்கான். அடுத்த நாளே இந்த மிங் பையன் வந்து என்ன பண்றான்னா, ஜோவை மீட் பண்ணி, எவ்வளவு தைரியம் தான் என்னைய வெளியே போக சொல்லுவ, எதுக்கு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு மிங் கத்துறான். ஜோ பிடிச்ச பிள்ளைல வந்து ரொம்ப உறுதியா, போகணும் போய் ஆகணும் அப்படின்னு ஜோ சொல்ல, மிங்குக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஜோவை வேகமா தரதனை இழுத்து போய், எதுக்குடா என்ன வெளியே போக சொல்ற அப்படின்னு மிங் வந்து கத்த, எதுக்கு சொல்றேன்னு உனக்கு இன்னும் புரியல, அன்னைக்கு ராத்திரி குடிச்சிட்டு வந்து என்ன சொன்ன, என்னடா சொன்ன, தோங்க தான் நீ வந்து இன்னும் லவ் பண்ற, நீ தோங்க லவ் பண்ற பட்சத்துல வந்து எதுக்குடா என்ன லவ் பண்ண போற, ஏன்னா அவனோட டூப்பு நாடா, உன்னால அவனை அடைய முடியும்னு என்கிட்ட வந்து இப்படிலாம் ஒட்டிக்கிட்டு இருக்க, நீ இப்படிலாம் பண்றது ரொம்ப தப்புடா, நீ என்ன லவ் பண்ணவே இல்லை, என்னோட விலகி போயிரு, என் வீட்டை விட்டு ஃபர்ஸ்ட் வெளியே போடா அப்படின்னு ஜோ வந்து கத்துறான். இந்த மிங் பையனா, இல்ல நான் உன்னதான் லவ் பண்றேன், உன்னதான் டீப்பா லவ் பண்றேன், எனக்கு நீ தான் வரணும்னு இந்த மிங் வந்து ஜோவை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜோ விலகி போகலான்னு பாக்குறான், மிங் விட மாட்டிக்கான். நல்ல வேலை இந்த நேரம் சோல் இருக்காம்ல, சோல் வந்து எப்படியோப்பா மிங் கூட வந்து சண்டை போட்டு ஜோவை காப்பாத்த பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளேயே மட்டும் இருக்கார்ல, அவர் இந்த பிரச்சனையில பாத்துட்டு,
என்னடா பிரச்சனை பண்ணிருக்கீங்க? டே விங்கு நீ போடா. ஆனா இந்த விங் பையனை வந்து பத்தி விட்டு, இங்க பாரு, நாளைக்கு நீ வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆக போற, அதுக்கான பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கான மீட்டிங் வந்து நாளைக்கு நடக்கும் போது இந்த மாதிரிலாம் பிரச்சனை வச்சுக்காத அப்படின்னு மட்டும் வந்து ஜோ வந்து வார்ன் பண்ணி அனுப்பி விடுறாங்க. இந்த ஜோ போயிருக்காம்ல, அவனும் வீடு வந்து சேர, தெரியும் நீ வருவன்னு, நீ வர்ற வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன், நான் உன்கிட்ட போவே மாட்டேன். அடே விங் வந்து நல்ல பையன் மாதிரி ஓவரா சீனை போட்டுக்கிட்டு இருக்கான். ஜோக்கு கடுப்பு தான் ஆகுது, என் வீட்டை விட்டு வெளியே போடா அடே விங் வந்து கத்துறான். விங் வந்து விடவே மாட்டேங்கான். இந்த ஜோ வந்து ஹக் பண்ணிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏண்டா இத்தனை நாள்ல ஒரு தடவை கூட என்ன லவ் பண்ணு உனக்கு கொஞ்சம் கூட என்ன வந்ததே இல்லைல்ல அப்படின்னு ஜோ வந்து நாக்க புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்கான். விங்குக்கு என்ன சொல்லனே தெரியல, அவன் அழுதுகிட்டே நிக்கிறான். இவரா நீ என்னோட வீட்டை விட்டு வெளியே போய் தான் ஆகணும் அப்படின்னு ஜோ வந்து இவ்வளவு உறுதியா இருக்கான். இந்த நேரம் வேற விங்கு இருக்காம்ல, விங்குக்கு தூங்கிட்டு இருந்து கால் வேற வருது. அந்த தூங்கே ரொம்ப கடுப்பா இருக்கான். கால் பண்ண என்ன தெரியும் சொல்றான், டே அந்த ஜோ வந்து என்னதான் நினைச்சிட்டு இருக்கான், ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹீரோவா இருந்தான், இப்ப பாரு என்னையே தள்ளி விட்டு அவன் மேல வர பாக்குறான்டா. அவன் சோல் இருக்காம்ல, சோல் கூட சேர்ந்து நடிக்கணும் அப்படின்றக்காக தான் இத்தனை பிளானே போட்டிருக்கான். நாளைக்கு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் வந்து நடக்க போகுது, அதுல மட்டும் அவன் எப்படியும் கலந்துக்காம இருக்கணும், கலந்துக்காம இருந்தாதான் சோல் கூட நடிக்காம இருக்க முடியும். அதுக்கப்புறம் ஓம் பாடுப்பா நீ பாத்துக்கோ அப்படின்னு தோங்க வந்து மிங்கிட்ட வந்து இல்லாத பொல்லாத வந்து கிளப்பி விட, பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மிங் வந்து வில்லத்தனா பேசியிருக்கான். இவன் பண்ற காரியமும் வில்லத்தனமா தான் இருக்கு. என்ன தெரியும் பண்ணிருக்கான், ஜோ படத்துக்கு இருந்தோம்ல, படத்துக்கு இருந்தவன கைய வந்து சங்கிலி வச்சு கட்டி வச்சிருக்கான். ஜோ கண் முடிச்சு பார்த்தோடனே பதறான், டே நான் மீட்டிங் போகணும்டா என்ன கழட்டி விடுறா அப்படின்னு ஜோ வந்து பதற. எதுக்கு மீட்டிங் போய் என்ன பண்ண போற, அந்த சோல்க்கு ஜோடி போட்டு நடிக்க போற, இதுக்காக தானே நீ என்ன விட்டு விலையை போட்டு நடிச்சிட்டு இருக்க? இல்லவே இல்லை, நீ ஏன் கூட தான்டா ஆயுஸ் ஃபுல்லா இருக்கணும்ட்டு இந்த மிங் பையன் வந்து லவ் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த மிங் பையன் வந்து பாசத்தை காட்டுறேன் பாயாசத்தை காட்டுறேன்னு ஓவரா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜோகி என்ன பண்ணனே தெரியல. இன்னொரு பக்கம் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் போய்கிட்டு இருக்குல்ல, அங்க ஜோ வரலன்னு டைரக்டர் வந்து ரொம்ப கடுப்பா இருக்காரு. இந்த தோங் பையனை தான் மனசு குழுன்னு இருக்க போல இருக்கு, வரும்போதே சிரிச்சுட்டே வரான். ஒருவேளை இப்ப ஜோ வராததுக்கும் நீ இப்ப சிரிச்சுட்டே வர்றதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா என்ன அடிமாட் கேட்க. என்னது என்ன பார்த்து அப்படி கேக்குறீங்க, ஜோ எங்க போனான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு தோங்க வந்து ரிலாக்ஸா பேசுறானாப்பா. எல்லா பிரச்சனைக்கும் காரணமே அவன் தான் பாருங்க, கடைசியில எதுவுமே தெரியாம சிரிச்சிட்டு நிக்கிறான். இந்த பக்கம் ஜோக்கு வந்து டைம் ஆகிட்டே இருக்கு, இப்படியே போனா சரிபட்டு வராது, இவன் போக்குலயே போய் அப்படியே வந்து தப்பிச்சு போயிட வேண்டியதானே. ஜோ என்ன பண்றானா விங் கிட்ட வந்து பாசமா ஆசையா பேச, அதுல இந்த விங் போயிருக்காம்ல அவன் கவுந்துட்டான். அவன் ஜோ கிட்ட வந்து க்ளோஸா வர, நீ என்கிட்ட ஒரு க்ளோஸா இருக்கீல, நான் நம்ப மாட்டேன்னு என்ன உனக்கா விலங்கு அவுத்து விடுறேன்னு விங் என்ன பண்றானா விலங்கு அவுத்து விட்டான். விலங்கு அவுத்து விட்டானே நீ தாண்டா சாக்குன்னு ஜோ என்ன பண்ணனா டக்குன்னு மிங்க தள்ளி விட்டு இங்க போய்கிட்டு இருக்கான். டே நில்லுடா என்ன லவ் பண்ணலையா என்ன அடி மிங் வந்து கத்த. இல்லடா நீ தோங்கல டூப் நினைச்சன, என்ன லவ் பண்ண நீ, என்ன லவ் பண்ண செஞ்ச அப்படின்னு ஜோ வந்து அவனை கத்திட்டு வேகமா போக, பாருங்க நைட் நேரம் தான் போயிருக்கான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. வட்டெல்லாம் ஜோவை பார்த்தோன்னே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. போச்சு உன் கெரியரே போச்சு, இந்த தடவை என்னால வந்து ஹெல்ப் பண்ணவே முடியாது அப்படின்னு வட்கத்த. அவ்வளவுதான், ஜோக்கு என்ன பண்ணனே தெரியல. இதுக்கு மேல இந்த இண்டஸ்ட்ரியில வந்து என்னால சர்வே ஆக முடியாதுல்ல, ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. நீ ஏதோ சொன்னீங்களே இன்டர்நேஷனல் ஷூட்டிங்கு, அதுக்கு ஸ்டன்ட்மேன் தேவைப்படுறாங்கன்னு, அதுக்கே நான் போறேன்னு ஜோ சொல்ல, இதை கேக்குற வட்டுக்கும் பதறது, வட்டோட ஒய்ஃபுக்கும் பதறது. டே அது லைசன்ஸே இல்லாத கம்பெனிடா, ஏதாச்சும் ஆச்சுன்னா உயிருக்கு உத்தரவாதமே கிடையாதுடா, போக வேண்டான்னு வட்டோட ஒய்ஃபுன்னு படிச்சு சொல்றாங்க. இருந்தாலும் இந்த ஜோப்பை வந்து கேட்கவே மாட்டிக்கான், போயே தீர்வுன்னு ஒத்த காலம் நிக்கிறான். அடுத்த நாள் என்னன்னா இந்த மிங் பையன் இருக்காம்ல, மிங் பையன் வந்து ஜோ வந்து நம்மளோட பிரிஞ்சு போனதுக்கு வந்து முக்கியமான காரணமே சோல் தானே. சோல் கூட வந்து பிரச்சனை பண்ண போய்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு வட்டு பொறுக்காம அவனோட இந்த நிலைமைக்கு காரணமே நீ தான்டா, இங்க எது ஓடிப்போ அப்படின்னு மிங்க போட்டு அவர் ஆட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த ஜோ என்ன பண்றானா அந்த இன்டர்நேஷனல் ஷூட்டிங் இருக்குல்ல அங்க வந்துட்டான். அங்க ஸ்டன் சீன்லாம் மலை மேல வச்சிருக்காங்க. டைரக்டர்லாம் கத்தி இருக்காரு, இந்த இடத்துல யாரு டூப் போட வருவாங்க அப்படின்னு கத்த. இது எல்லாத்தையும் கேட்டாங்க ஜோ. அவையனா வீர சூரமா நான் பண்றேன்னு அவன் முன்னாடி போய் நிக்கிறான். அவன் எல்லாத்தையும் ரெடியாக தான் நிக்கிறான். இந்த நேரம் மிங்க இருக்காம்ல, மிங் கால் பண்ணி நான் உன்னதாண்டா காதலிக்கிறேன், உன் கூட தான் இருப்பேன், இந்த வீட்டுல உன் கூட தான் இருப்பேன், கடைசி வரைக்கும் நீ வர்ற வரைக்கும் இந்த வீட்டுல தாண்டா நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு மிங் கால் பண்றான்.
மிங் கால் பண்றதை கேட்டோடனே ஜோக்கு லைட்டா மனசு மாறுது. இருந்தாலும் ஸ்டன் சீன் இருக்குல்ல, அந்த சீனை பையன் பண்ண போயிட்டான். பண்ண போனதுதான் அதுக்கடுத்து என்னாச்சுன்னு நமக்கு தெரியும்ல. இவன் இந்த மலை மேல இருந்து குதிச்சு கோமாவுக்கு போயிட்டான். இப்ப அப்படியே பிரசண்ட காட்டுறாங்கப்பா. இதுதான் ஜோவோட வாழ்க்கையிலயும் மிங்கோட வாழ்க்கையிலயும் நடந்த கதை. இப்ப அப்படியே பிரசண்ட காட்ட இந்த ஜோ, அதாவது இப்ப பிரசன்ட்ல இருக்க ஜோவும் மிங்க இருக்காங்களே, ரெண்டு பேரும் லிஃப்ட்ல மீட் பண்ணிக்கிறாங்க. மிங்குக்கு ஏதோ ஒரு உணர்வு, நமக்கு தெரிஞ்சவங்க பக்கத்துலயே இருக்க மாதிரி மிங்குக்கு ஏதோ ஒரு உணர்வு. அதனால போற ஜோ நிப்பாட்டி, எப்பா இதுக்கு முன்னாடி நம்ம பாத்துருக்கோமா அப்படின்னு மிங்க வந்து கேட்க, இல்ல நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் மீட் பண்றோம் அப்படின்னு ஜோ சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே மலையிலேயே நினைச்சிட்டு போய்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு போனோடனே எங்க அம்மா எல்லாம் பாத்துறாங்க, என்னப்பா இது மலையில நினைச்சிட்டு வந்திருக்க, சரி போய் உட்காருன்னு அவங்க பையனை உட்கார வச்சுட்டு பையனுக்காக பால் கொண்டு வர போக இந்த ஜோ பையன் மண்டக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி. இந்த 2 வருஷத்துல என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு ஜோவோட மண்டக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி. அதான் இருக்கவே இருக்காங்களே கூகுள் ஆண்டவர், அவர்கிட்ட கொஞ்சம் தட்ட இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃபர்மேஷன் வந்து ஜோ வந்து கேதர் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த சோல் பையன் கொரியாக்கே போயிட்டான். அப்பப்ப வேலைனா மட்டும்தான் தாய்லாந்துக்கு வருவான். இந்த தோங்க வந்து 2 வருஷத்துல வந்து பெரிய ஆக்டர் ஆயிட்டாங்க. அப்புறம் இந்த மிங் இருக்காம்ல, மிங்குக்கும் இந்த இண்டஸ்ட்ரிக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த மிங் வந்து அப்பவே, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தான், நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள எல்லாம் வரமாட்டேன்னு சொல்லியிருந்தான். இவன் எப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தான், என்னதான் ஆச்சு, என்னோட பாடியை வந்து ஏன் இன்னும் கண்டுபிடிக்கல, என்னதான் என்ன சுத்தி நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் நான் கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு ஜோவோட மண்டக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி. இப்ப ஜோ என்ன நினைக்கிறான்னா, நம்மளோட பழைய வீடு, அங்க வீட்டுக்கு போலாம், ஏதாச்சும் க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு ஜோ என்ன பண்றானா, அவன் பழைய வீட்டுக்கு போறான். பழைய வீட்டுக்கு போனவனுக்கு வந்து சாவி எங்க வச்சிருப்பான்னு அவனுக்கு தெரியாமல இருக்கும். சாவி எடுத்துட்டு உள்ள போலான்னு பார்க்க திடீர்னு லைட் எரியுது. உள்ள யாரா இருக்கான்னு ஜோ எட்டி பாக்குறான். பார்த்தா அந்த மிங்க இருக்காம்ல, அவன் சமைச்சுக்கிட்டு இருக்கான். இப்பதான் இந்த ஜோ பை வந்து ஒரு விஷயத்த யோசித்து பாக்குறான். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மிங் வந்து என்ன சொல்லியிருப்பான், நான் ஓம் கூடவே இந்த வீட்டிலே இருப்பேன்னு சொல்லியிருப்பான்ல, அந்த விஷயத்த வந்து மிங் வந்து இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னடா இது, 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவன் என்ன சொன்னானோ அதை வந்து அப்படியே இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு ஜோ யோசித்துக்கிட்டு இருக்கான். சரி இங்கேருந்து கிளம்பலான்னு ஜோ கிளம்ப லைட்டா வந்து ஏதோ தடுக்கி விட்டுருதான். இந்த சத்தம் மிங்கு கேட்டுருது. அதனால மிங்க என்ன பண்ணனா, வேகமா வெளியே வந்து பார்க்க அதுக்குள்ளே இந்த ஜோ பை வந்து எஸ் ஆயிட்டான். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜோ வந்து வீட்டுக்கு வர, வீட்டுல பாக்கணுமே அங்க வீடெல்லாம் குப்பையா கிடக்கு, என்னமோ என்ன ஆச்சு அப்படின்னு ஜோ வந்து பதறி போய் கேட்க, அது வந்துப்பா உன்னோட ட்ரீட்மெண்ட்காக வந்து ஏகப்பட்ட செலவாகி போச்சு, அதனால வட்டி கொடுவாங்கல்ல அவங்ககிட்ட காசு வாங்குங்க, அதை கொடுக்க முடியாம தான் பாரு இப்படிலாம் வீட்டை வந்து கந்தகோலமா ஆக்கி விட்டு போயிட்டாங்கன்னு அம்மா சொல்ல, அம்மா சொன்னதை கேட்டோன்னே ஜோக்கு வந்து லைட்டா ஃபீல் ஆயிடுச்சு. சே நம்மளால எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு ஜோ வந்து ரொம்ப ஃபீல் பண்றான்ப்பா. அடுத்த நாள் ஷூட்டிங்ல வந்து ஸ்டன் சீன் தான் போய்கிட்டு இருக்கு. டூப் போடுற பையனை பார்க்கணுமே, அவனுக்கு சரியா டூப் போடவும் தெரியல, எதுவுமே தெரியல. என்னடா இதுக்கு முன்னாடி ஜோன்னு ஒரு பையன் தான், அந்த பையன் எவ்வளவு ஸ்மார்ட்டா பண்ணுவான், இப்ப இருக்க எந்த பையனும் எதுவும் தெரிய மாட்டேக்கே அப்படின்னு வட்டு டேரக்டர்லாம் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஜோ இருக்காம்ல, ஜோவும் கேட்டுட்டு தான் இருக்கான். நான் வேணா ட்ரை பண்ணட்டுமா அப்படின்னு ஜோ கேக்குறான். இப்பதான் எனக்கு வந்து பணம் தேவைப்படுதுல, அதனாலதான் பையன் வந்து வாலண்டியரா போய் இப்படி பேச ஆரம்பிக்கிறான். டே வேண்டாண்டா இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு மட்டும் வந்து சொல்றாரு. ஏங்க அவன் தான் ட்ரை பண்றேன்னு சொல்றான்ல, கொடுங்க ஒரு சான்ஸ கொடுங்க அப்படின்னு டேரக்டர் வந்து சொல்ல, சரி இந்த ஜோ இருக்கான்ல அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க அவன் சும்மா பட்டையை கிளப்புறான். தம்பி வேற லெவல் பா அப்படின்னு எல்லாரும் அசந்து போயிட்டாங்க. வட்டுக்கே பெரிய ஷாக்கு. எப்படி நீ கத்துக்கிட்ட இதெல்லாம் அப்படின்னு வட்டு கேட்க, அது வந்து பாக்ஸிங் தெரியுங்க அப்படின்னு இந்த பையன் வந்து எதையும் சொல்லி சமாளிச்சிட்டான். சரி உன் அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்ல, உன்னோட பாஸ்புக் கூட அக்கௌண்ட் நம்பர்லாம் கூட அப்படின்னு வாட் கேட்க, என் அக்கௌண்ட் நம்பர் உனக்கு தெரியாதா, அதான் என்னோட பழைய நம்பர் தான் அப்படின்னு ஜோ பை வந்து பழக்க தோஷத்துல இப்படி பேச, என்னது பழைய அக்கௌண்டா ஒன்னும் புரியலையே அப்படின்னு வாட் கேட்க, ஐயோ உழையட்டுமே, அது வந்துங்க என்னோட பழைய ஏஜென்சில வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தேன்னா அந்த அக்கௌண்ட் நம்பர் தான் அவங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்ல வந்து அப்படின்னு ஜோ வந்து எப்படியோ சமாளிச்சிட்டான். சரி அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வந்துடுறேன்னு வட்டு அந்த பக்கம் போக, இந்த நேரம் இந்த ஜோ என்ன பண்றான்னா, அதான் இவன் வந்து பாஸ்ட்ல வந்து ஏகப்பட்ட பணத்தை வந்து சம்பாதிச்சு வச்சிருப்பாங்கல்ல, அந்த இதெல்லாம் பாஸ்புக்ல இருக்கும்ல, அதான் ஏஜென்சி கிட்ட தானே கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த பாஸ்புக் எல்லாத்தையும் இப்ப இந்த ஜோ வந்து தேடி பார்க்க பாஸ்புக் கிடைச்சிருச்சு. அதுல பணம் என்னமோ இருக்கு. ஆனா இப்ப இருக்க ஜோவால அதை எப்படி எடுக்க முடியும், எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஜோ வந்து
ரொம்ப யோசிக்கிறான். யோசித்து பார்த்தவனுக்கு ஒரு ஐடியா சிக்கிடுச்சு. அதான் இருக்கவே இருக்கல ஏடிஎம் கார்டு. ஏடிஎம் கார்டை வச்சு எடுத்துடலாம். அதுல என்ன பிரச்சனைனா ஏடிஎம் கார்டு வீட்டுல இருக்கு. சோ நான் மறுபடியும் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போனா அந்த மிங்க இருப்பான். எப்படி எடுக்கன்னு தெரியலையே. இந்த ஜோ வந்து ஏகப்பட்ட சிந்தனையில இருக்கான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து மிங்க தான் காட்டுறாங்க. மிங்குக்கு தனியா செக்ரட்டரி வேற இருக்காங்க போல இருக்கு. அந்த செக்ரட்டரி பேர் வந்து என்னன்னா ஜிம்மு. இப்ப மிங்கு அந்த ஜிம்மு ரெண்டு பேரும் ஏதோ ஒரு சாமியார பார்க்க வந்திருக்காங்க போல இருக்கு. அந்த அப்பாயின்மெண்ட்டை ஏற்படுத்தி கொடுத்துருக்காம்ல, அவனோட பேர் வந்து என்னன்னா மைக்கு. பரவாயில்லடா, மிங் கூட நம்ம ஆள் இருக்க, நீ வேணா என் கூட வந்து கொஞ்ச நாள் இருக்கியா அப்படின்னு மைக் கேட்கறான். தப்பா நினைச்சுக்காதீங்க, செக்ரட்டரியா இருக்கியா அப்படின்னு கேட்க வந்திருக்கான். உண்மையாவா கேட்குற அப்படின்னு இந்த ஜிம்மு ஒரு ஆர்வத்துல கேட்க, சும்மா கலாய்ச்சேன், நீ மீன் பக்கத்துக்கு தான் சரியா இருக்கும் அப்படின்னு இந்த மைக் போயிருக்கோம்ல, அவன் ஜிம்மு போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். இந்த மிங் வந்து சாமியார பார்க்க வந்திருக்காம்ல, பார்க்க போனவே இங்க பாருங்க 2 வருஷம் ஆகி போச்சு. இன்னும் அந்த ஜோக் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. அவன் இருக்கானா இல்லையா அப்படின்னு இந்த மிங் வந்து ரொம்ப பதறான். தம்பி 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 இரு ரொம்ப பதறாத. இப்ப டீ குடிக்கும் போது இந்த காஃபியோட இலைகள்லாம் பாரு, அது செடியோட இருக்கும் போது உயிரோட இருக்கு. அதுக்கப்புறம் புடுங்கி எடுத்த பிறகு அந்த இலைகள்லாம் செத்து போயிடுது. என்னதான் இலைகள் வந்து செத்து போனாலும் அது வந்து வெண்ணி தண்ணி கூட சேரும் போது அதோட பிளேவரே வேற லெவல்ல மாறுது. இப்ப சொல்லு, இந்த இலைகள் செத்து போச்சா இல்ல உயிரோட இருக்கா சொல்லு பார்ப்போம் அப்படின்னு இந்த சாமியார் வந்து லாஜிக்கா ஒரு கொஸ்டினை கேட்க, எங்க எல்லாம் ஓகே தாங்க, அந்த ஜோ வந்து உயிரோட வருவானா மாட்டானா, அவன் எங்கதான் இருக்கான், எப்ப எல்லா உண்மையிலும் வெளியே தெரிய போகுது அப்படின்னு இந்த மிங் வந்து கேட்க, பொறு, இந்த இலை எல்லாத்தையும் வெண்ணி தண்ணிகளை போடணும்னா அந்த வெண்ணி தண்ணியும் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு வந்து ஹீட் ஆகணும். ஹீட் ஆனோடனே கண்டிப்பா அது டேஸ்ட் வந்து மாறதான் செய்யும். அதே மாதிரிதான் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ண பிறகுதான் உண்மை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும் அப்படின்னு இந்த சாமியார் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சாமியார் சொல்றத மீன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ப தான் செய்யறான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் வந்து ஷூட்டிங்க தான் காட்டுறாங்க. ஜோ மும்முரமா ஷூட்டிங்க பார்க்க பின்னாடி இந்த மிங் வந்துட்டான். மிங்க பார்த்தோன்னே மிங் நீங்களா அப்படின்னு ஜோ இருக்க, என்னை பத்தி எப்படி எவ்வளவு தெரியும் அப்படின்னு மிங் கேட்க, நீங்க தான் ஃபேமஸ் ஆச்சே தெரியாம இருக்குமா அப்படின்னு ஜோ வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். மிங்க பார்த்தாலே இந்த ஜோ பையன் வந்து மேலேக்கு போனதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப ஷூட்டிங்ல வேற அந்த ஸ்டன்ட் சீன் இருக்குல்ல, ஸ்டன்ட் சீன் வந்து போய்கிட்டு இருக்கு. ஜோ பையன் ஸ்டன்ட் சீன் வந்து என்னதான் பண்றான்னு பாப்போன்னு மிங் இருக்காம்ல, மிங்கும் பார்த்துட்டு தான் இருக்கான். இவன் என்ன நம்மளே பார்த்துட்டு இருக்கான். ஒருவேளை நம்ம ஸ்டன்ட் சீன் பண்றதை பார்த்து நம்ம பழைய ஜோன் கண்டுபிடிச்சிட்டானா என்ன பண்ண, இல்ல ஸ்டன்ட் சீன் வந்து தப்பா பண்ணிட வேண்டியதானே. ஜோ என்ன பண்றானா தப்பா ஸ்டன்ட் சீன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த மிங்குக்கு வந்து கடுப்பாகி நான் கிளம்புறேன்னு அவன் வெளியே போயிட்டான். அந்த மிங் பையன் வந்து வெளியே போன பிறகு ஜோ வந்து பட்டையை கிளப்புறான். சும்மா அமர்க்கலம் பண்ணிட்டான்ப்பா. இவன் பண்ற அமர்க்கலத்தான் பார்த்துட்டு டைரக்டரே வாவ்னு சொல்லிட்டாங்க. தம்பி நீ வேற லெவல பண்ற, பின்னாடி இந்த பார்க்க வேற தோங் மாதிரியே இருக்கப்பா, பேசாம நீ வந்து அவருக்கு டூ போடுறியாப்பா அப்படின்னு டேரக்டர் கேட்க, இல்ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு ஜோ சொல்ல, தம்பி நீ அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா, நல்லா பண்ற, என்னோட கார்டை வச்சுக்கோ, உனக்கு எப்பாச்சும் மனசு மாறிச்சுன்னா நீ என்னை வந்து கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு டேரக்டர் வந்து கார்டெல்லாம் கொடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இதெல்லாம் முடிச்சு ஜோ அந்த வட்டு 2 பேரும் வீட்டுக்கு கிளம்ப இந்த மிங்கோட அசிஸ்டன்ட் ஜிம் இருக்காம்ல, அவங்க 2 பேரும் இவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. டேய் ஏதோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு இந்த மிங் வந்து ஜோ மேல சந்தேகப்பட, எங்க அது ஒன்றும் பழைய ஜோலாம் கிடையாதுங்க, பேரு தான் ஒற்றுமையா இருக்கு அப்படின்னு இந்த ஜிம் வந்து சொல்ல, இல்ல நான் இருக்கும் போது அடி வாங்குற மாதிரி அடி வாங்கிட்டு நான் போன பிறகு வந்து அமர்க்கலம் பண்ணியிருக்கான், ஏதோ இருக்கு சந்தேகமா தான் இருக்கு, அவன் யாரு என்னன்னு பயோடேட்டாலாம் கேதர் பண்ணி கொடு அப்படின்னு இந்த மிங் வந்து ஜோவை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா சுரண்ட ஆரம்பிச்சிட்டான். இப்ப இந்த ஜோ பையன் எங்க வந்திருக்கானா வட்டோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். அந்த வட்டோட ஒய்ஃப் இருக்காங்களே அவங்க சமைச்சு வச்சுட்டு உள்ள போயிட்டாங்க. குழந்தை தான் உள்ள போயிருக்காங்க. பரவாயில்லையே ட்வின்ஸ் வந்து பிறந்துருச்சு போலயே, ஹாப்பி தான் அப்படின்னு ஜோ சொல்ல, இதை கேட்ட வட்டுக்கு பதறது, ஃபேஸே மாறுது. என்னங்க என்னாச்சு அப்படின்னு ஜோ கேட்க, எங்களுக்கு ட்வின்ஸ் தான், ஆனா அதுல வந்து ஒரு குழந்தை இறந்துருச்சு, ஒரு குழந்தை மட்டும்தான் உயிரோட இருக்கு. இதை பத்தி நாங்க வந்து பெருசா யார்கிட்டயும் வெளியே சொல்லவே இல்லையே, எப்படி இந்த விஷயம் வந்து உனக்கு தெரியும் அப்படின்னு மட்டும் வந்து கேட்க, ஐயோ என்ன சொல்றேன்னு தெரியல அப்படின்னு ஜோ வந்து முழிக்கிறான். அது வந்து 2 குழந்தை அழுகிற மாதிரியே சத்தம் கேட்டுச்சு, அதை வச்சுதான் சொன்னேன் அப்படின்னு இந்த ஜோ பையன் வந்து
சமாளிச்சிட்டான். சரி அம்மா கிட்ட கேட்டேனே, உனக்கு பாக்ஸிங்கே தெரியாதாமே, எப்படி நீ வந்து இப்ப ஸ்டன் சீன்லாம் பண்ற அப்படின்னு வந்து அடுத்த கேள்வி கேட்க, அதுக்கும் இந்த ஜோ பையன் வந்து ஒரு பதில ரெடி பண்ணி வச்சிருக்கான். அதை நான் யூடியூப் பார்த்து கத்துக்கிட்டேங்க அப்படின்னு இந்த வட்பையன் வந்து ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டான். சரி நீ ஏதோ சொல்ற நம்புறேன்னு மட்டும் ஒத்துக்கிட்டாரு. அப்புறம்ப்பா அந்த விங் இருக்காம்ல, விங் கூட சேர்ந்து ஒரு ஷூட்டிங்க்கு உன்னை கூப்பிட்டாங்க. ஆனா நான் சொல்லிட்டேன், ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், அவன் கூட ஷூட்டிங் வேணாம்னு சொல்லிட்டேன்ப்பா. உன்ன மாதிரியே ஒரு பையன் இருப்பான், அவன் பேரும் ஜோ தான், அவன் கூட பழகிதான் வந்து செத்தே போயிட்டான். ஓ நிலைமையும் அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு இந்த வட்டம் வந்து சொல்ல, இந்த ஜோப்பை வந்து அவன் குடும்ப கஷ்டத்தை யோசித்து பாக்குறான். இவனுக்கு தான் பணம் தேவையே, ஷூட்டுக்கு போனா டக்குன்னு பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம்ல. அதனால அந்த ஜோ பையனும் பல்ல கடிச்சிட்டு சரி ஓகேன்னு ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன, அடுத்த நாள் வந்து இவன் வந்து ஃபிட்டா வச்சுக்கிறதுக்காக எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணு ஓட போய்கிட்டு இருக்கான். இந்த நேரம் இந்த விங்கோட அசிஸ்டன்ட் இருக்காம்ல, அதான் அந்த ஜிம்மு, அவன் என்ன பண்றானா, ஜோ என்ன பண்றான்னு ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நோட் பண்ணதான் செய்யறான். ஜோ வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் வந்துட்டான். வந்தோடனே பாருங்க விங்கோட ஃபேஸ் வந்து பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன். இருந்தாலும் பல்ல கழிச்சிட்டு ஷூட்டிங் என்னமோ நல்லா தான் பண்றான். விங்க வளைச்சு ஏகப்பட்ட போட்டோ எடுக்காங்க. இந்த விங் பையன்னா சிரிக்கவே மாட்டேங்கான். அதுல ரெண்டு பேரும் வந்து குசு குசுன்னு பேசியிருக்காங்க. என்ன இது சிரிக்கவே மாட்டேங்காரு அப்படின்னு பேச, அவரு நம்மளை பார்த்தாலும் சிரிக்க மாட்டாரு, அதான் அவரோட மச்சா இருக்காங்களா தோங்க பார்த்தா மட்டும்தான் சிரிப்பாங்க அப்படின்னு குசு குசுன்னு பேச, இது எல்லாத்தையும் ஜோ இருக்காம்ல, ஜோவும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். ஏப்பா அந்த விங் வந்து எவ்வளவு தான் தனியா போஸ்ட் கொடுப்பான், கூட ஏதாச்சும் ஒரு ஸ்டன் மேனை சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்ல, ஒரு ஸ்டன் மேனை சேர்த்து விடுறாங்க. அந்த விங் பையனா இவன் எல்லாம் வேண்டாம், எனக்கு அந்த ஜோ இருக்காம்ல ஜோ தான் வேணும்னு அவனை கூப்பிட்டு வச்சு அவன் கூட போட்டோ எடுக்கிறான். அங்க போட்டோ ஷூட் போய்கிட்டே இருக்கும் போதே இந்த விங் பையன் என்னன்னா ஜோவோட காதுல வந்து குசு குசுன்னு எதையும் ஓதுறான். என்னடா முந்தி மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேங்கியே, ஏதோ இருக்குது அப்படி இந்த விங் வந்து குசு குசுன்னு ஜோ காதுல பேச, ஜோ இதெல்லாம் பெருசா கண்டுக்கல, அவனோட ஷூட்டிங் போனா வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்பிக்கிட்டு இருக்கான். இந்த நேரம் பார்த்து விங்கோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கான் ஜிம்மு, அவன் என்னன்னா எங்க சார் பாக்கணும், டின்னர் கூப்பிட்டாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இந்த ஜோ பையன் வரமாட்டேன்னு தான் சொல்றான். பாரு அவர் கூப்பிடுறதெல்லாம் பெரிய விஷயம், வந்துரு அப்படின்னு ஜிம் கூப்பிட சரி வாரேன்னு இந்த ஜோ பையன் இருக்காம்ல, ஜோ பையனும் போயிட்டான். போன உடனே விங்கு இருக்காம்ல, விங்கு அவனோட அசிஸ்டன்ட் ஜிம் இருக்காங்களே, ரெண்டு பேத்துக்கும் தண்ணியை ஊத்தி கொடுத்துட்டு இருக்கான். ஆமாப்பா என்ன நீ வரும்போது அந்த வட்டு கூடயே சேர்ந்து வர, எங்க போனாலும் ஒன்னாதான் போவீங்களோ அப்படின்னு விங் வந்து கேட்க, ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் அவரோட இந்த ஓல்டு ஜூனியர் இருக்காங்களா ஜோ, அந்த பையனும் நானும் பார்க்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கோமா, அது மட்டும் இல்லாம எங்க பேரும் ஒரே மாதிரி இருக்கா, அதான் லைட்டா சென்டிமெண்டா அட்டாச் ஆயிட்டோம் அப்படின்னு இந்த ஜோ பையன் வந்து சமாளிக்கிறான். உனக்கு அவனை பத்தி தெரியுமா என்ன அப்படின்னு விங் வந்து ஆர்வமா கேட்க, தெரியும் ஸ்டன்மேனா இருந்தான், அதுக்கப்புறம் என்ன கீழே விழுந்துட்டான் செத்து போயிட்டான்னு பேசிட்டு இருக்காங்க, செத்து கூட போயிருக்கலாம் அப்படின்னு ஜோ சொல்ல, இதை கேட்கிற மிக டென்ஷன் ஆயிடுச்சு. என்னது செத்து போயிருப்பானா, பாரு அவன் செத்தெல்லாம் போல உயிரோட தான் இருப்பான் அப்படின்னு மிங் வந்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். அது மட்டுமா இப்ப நீங்க வந்து கிளம்பலான்னு மிங் பத்தி கூட சரி நான் கிளம்புறேன்னு ஜோ கிளம்புறான். கிளம்புறவனை பிடிச்சி நிப்பாட்டி, ஒருத்தனை பத்தி இப்படிலாம் தப்பா பேசாத, ஏதோ உன்னோட பேரும் அவனோட பேரும் வந்து ஒற்றுமையா இருக்கிறதால மட்டும்தான் எல்லாருக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, மத்தபடில நீ ஒன்னும் ஸ்பெஷல்லாம் கிடையாது, உன்னை நீயே மனசுல வந்து பெரிய ஆள் நினைச்சுக்காத அப்படின்னு இந்த மீன் வந்து ஜோ கிட்ட வந்து இப்படிலாம் பேசுறான். இந்த ஜோ பையனும் வெளியே வரான். வெளியே வந்தவனோட கையில வந்து அசிஸ்டன்ட் இருக்கான ஜிம்மு, அவனோட போன் இருக்கு. போன்ல வந்து விங்கோட ஸ்கெடியூல் என்னன்னு பார்த்து இருக்கான். விங்கோட ஸ்கெடியூல் வந்து என்னவா இருக்குன்னா, நாளை மறுநாள் வந்து அந்த விங் பையன் வந்து சிங்கப்பூர் போறதா போன்ல இருக்கு. எப்பாட அவன் சிங்கப்பூர் போறான். இப்ப சிங்கப்பூர் போறான்னா வீட்டுல வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, இதுதான் கரெக்டான டைம்னு ஜோ என்ன பண்றான்னா, ராத்திரி நேரம் வந்து வீட்டுக்குள்ள போய் ஏடிஎம் கார்டு எடுத்துடலான்னு வீட்டுல போய் நோண்டிக்கிட்டு இருக்கான். யாருமே வரமாட்டாங்கன்னு பார்த்தா அந்த சோல் இருக்காம்ல, சோல் பையன் வந்துட்டான். யாரது அப்படின்னு இந்த சோல் பையன் வந்து கத்த, நல்ல வேலை ஜோவோட முகத்துல வந்து மாஸ்க் போட்டிருக்கான். பாப்போம் சோல் வந்து ஜோ கண்டுபிடிக்கலனா இல்லையா. இந்த சஸ்பென்ஸான சீனோடைய இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விடுங்க. பாய்.